Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu arsalahu Allah bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allah bi idnihi wa sirajan munira amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wailul likulli humazatin lumazah. Shadaqallahul aliyyul azim. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam, man satara musliman satarahu Allah fid dunya wal akhirah. Shadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுக்கு என்றும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னர்வாழ்க்கை முழுமையான மொத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை வழங்கி அந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த உலகில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வின் முறைகளை மனோகத்தார நமக்கு கற்றுத் தருகின்றார். அந்த வாழ்க்கையில் எந்த செயல்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார், எந்த செயல்களை செய்தால் அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொள்வார் என்பதையும், எந்தெந்த பாவங்களை செய்தால் அது அல்லாஹ்வுக்காக செய்கிற பாவம், எந்த பாவங்களை செய்யும் பொழுது அதனால் பிற மக்களுடைய பாவம் என்பதாக மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதான் பொதுவாக பார்க்கும் பொழுது தவறுகள் என்பது பாவம் என்பதை மார்க்கம் இரண்டு வகையாக பிரிக்குது. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவங்கள், இன்னொன்று பிற மனிதருக்கு செய்கிற பாவங்கள். அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம் என்று வரும்பொழுது நம்ம அவனுக்கு செய்கிற கடமைகள் ஏதாவது குறை வைப்பது, அவனுக்கான ஹக்கை என்ன செய்ய சொன்னா பொறியோடு செய்வது என்பது இது அவனுக்கு செய்கிற பாவங்கள் அமையும். அதே நேரத்தில் பிற மனிதனுக்கு செய்கிற பாவங்கள் என்று வரும்பொழுது நாம் யாருக்கு தவறு செய்தோமோ அந்த மனிதர் நம்மை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்க மாட்டார். அதே நேரத்தில் பிற மனிதனுக்கு செய்கிற பாவங்களில் மிக மிக தவிர்க்க வேண்டிய பாவம் என்னன்னு சொன்னா அந்த மனிதனை பற்றிய குறைகளை வெளியில் சொல்வது, அந்த மனிதனை பற்றிய விஷயங்களை புறம் பேசி அவருடைய தரத்தை குறைப்பது என்பது மார்க்கத்தில் தெல்ல தெளிவாக அது ஹராம் என்ற ரீதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஹராம் ஈக்குவலாக எப்படி சொன்னா ஒரு மனிதன் பற்றி புறம் பேசுவது, ஒரு மனிதனுடைய குறைகளை வெளியே சொல்வது, இவெல்லாம் முடிந்தாலும் என்ன செய்யணும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுடைய ஒரு இயல்பான குணம் என்னன்னு சொன்னா, நாம் எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அந்த காரியத்தை ஒரு குறையுள்ள பார்வையோடு பார்ப்பது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அது சரியில்லை இது சரியில்லைன்னு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவரோட கேரக்டர் சரியில்லைன்னுவாங்க, அதான் தன்னை மறந்துடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எப்படி சொன்னா குறையுள்ள படைப்பாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். நிறைவான படைப்பல்ல, மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் சரி ஏதோ ஒரு குறைக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். ஆனா இந்த குறை தன்னிடம் குறையை நம்மளாம் மறந்துடுறோம். நாம் என்ன சொல்லுன்னா பிற மக்களோட குறை என்ன நம்ம பேசுகின்றோம். இது எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட மிக பெரும்பாவது குறைன்னு சொன்னா அந்த குறை சொல்லக்கூடிய மனிதர் எத்தகைய உயர்ந்த அமல்களை செய்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்க
ஏற்று கொள்வதை விட்டும் அதை என்ன செய்யுங்க, நீ தடுத்து விடும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் சொன்னா திருமண குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்டித்து பல ஆயத்து அல்லாஹ்ல இருக்கிறான். அது வந்து ஒரு ஆயத்தின் முன்பு ஓதிய ஆயத்து தான். வைலுல்லி குல்லி ஹுமதத்துல் லுமஸா, புறம் பேசி குறை சொல்லும் ஒவ்வொரு மனிதருக்கும் என்னங்க கேடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். குறை சொல்லி புறம் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கு என்ன சொன்னா கேடு இருப்பதாக, தீமை இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த ஒவ்வொரு மனிதரும் பார்த்தீங்கன்னு சொன்னா முடிந்தாலும் என்ன செய்யறாங்க, நம்ம வாழ்க்கையில பிற மனிதரை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, பிற குறைகளை சொல்றது தப்பு இல்லை. ஆனா குறைகள் சொல்வது வந்து 2 வகை இருக்குங்க. சாதாரணமா சொல்லிட்டு போறது இருக்கு. சாதாரணமா வந்து அவருடைய விதமான இது இல்லாம, அதாவது அது சில குறைகளை வந்து அது முன்னாலே சொல்லுவோம், அவன் இல்லாம சொல்லுவோம். அது சில குறைகள் இருக்குது. சில குறைகள் எப்படி சொன்னா முன்னால சொல்ல மாட்டாங்க. முன்னால வந்து அந்த குறையை வந்து தெளிவுபடுத்துவது கிடையாது. ஆனா அதே குறையை வந்து எப்படி சொன்னா அப்படி இல்லாத நேரத்தில் எப்படி சொன்னா அது 1க்கு 10ஆக பெரிதாக ஆக்கி அது வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிய விஷயமாக சொல்வது வந்து மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதான உண்மை. முன்னாடி சொன்ன பிரச்சனை இல்லை, ஆனா முன்னாடி சொல்ல மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி சில இது சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குறை சொல்றோம், குறை சொல்வது பெரிய விஷயம் இல்லை. அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியும் நம்ம சொல்ல வேண்டும். யாராவது சொல்லுவோம் மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது பொதுவாக ஒரு இதுல வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி சொன்னா ஒரு மாணவர் எப்படிப்பட்டாங்க, ஓவிய கலையில தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவருக்கு இருந்தாராம். அவர் என்ன செய்யற சொன்னா ஒரு ஆசைப்பட்டார். என்ன செய்யுமா, ஒரு ஓவியத்தை வரைந்து அது பொதுமக்கள் மத்தியில் என்ன செய்யணும், முன்னிலையில் வைத்து விட்டு அந்த ஓவியத்துல வந்து ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, என்ன செய்யணும், அந்த மக்கள் மத்தியில அது விட்டு விடுவதாக ஒரு மாணவர் என்ன செய்யறாரு முடிவு செய்து அவங்க ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். ஆசிரியர் சொல்ல சரிப்பா செஞ்சுக்க சொல்லி என்ன செய்யறாரு சொன்ன உடனே அவங்க ஒரு ஓவியத்தை வரைகிறாரு. ஓவியத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் என்ன செய்யற சொன்ன வெட்டி விட்டு அதை எழுதி வைக்கிறார். இந்த ஓவியத்தை ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்க சொல்லி செய்யறாரு. சொல்லிட்டு அவர் போயிடாரு. கொஞ்ச நாள் கொடுத்து வந்து பார்க்கிறாரு. வந்து பார்த்தா என்ன சொன்னா அவர் வரைந்த அந்த ஓவியத்துல எல்லாமே குறை இருப்பதா மக்கள் என்ன செய்றாங்க, எல்லாமே குறை இருக்கு, எதை சொன்னாலும் குறை. ரொம்ப என்ன செய்யற, ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியப்பட்ட என்ன செய்யற சொன்னா தன்னுடைய ஆசிரியர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஓவியத்தை வரைஞ்சேன், அது ஓவியத்தை வரையும்போது என்ன செய்யற சொன்னா அந்த மக்கள் வந்து எல்லாமே குறை சொல்றாங்க, எல்லாமே குறை இருப்பதாக சொல்றாங்க. சொல்லும்போது அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரா, சரி இப்போ ஒரு என்ன செய்யற அதே மாதிரி ஓவியத்தை வரைஞ்சிட்டு எப்படி சொன்னா இந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுவது யாரோ, அந்த குறையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்க. குறை இருந்தால் அந்த குறை எப்படி நிவர்த்தி பண்ணுவது, அதுக்கு வழியை சொல்லுன்னு சொல்லி என்ன செய்யற சொல்லுவாரு. அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு, அந்த மாணவருக்கு வந்து அறிவுரை சொல்றாரு. அந்த மாணவர்கள் சில சொன்னா அதே போல ஓவியத்தை வரைகிறாரு. வரைஞ்சு சில சொன்னா இந்த ஓவியத்துல வந்து ஏதாவது குறை இருந்தா என்ன செய்யுங்க, அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கான வழியை நீங்க சொல்லுங்க சொல்லி சில சொல்லி எழுதி விட்டு அவர் போயிடாரு. கொஞ்ச நாள் சென்று அந்த ஓவியத்தை வந்து பார்க்கிறாரு. பார்த்தா அந்த ஓவியத்தை எந்த மாற்றமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, அதாவது என்ன விளங்குது பார்த்தீங்களா, அதாவது குறை சொல்வது நிறைய பேர் இருப்பாங்க, அந்த குறைந்து மீள்வதற்கு வழியை கேட்டு பாருங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை சிந்திச்சு பார்க்கணும். மார்க்கத்துல வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா வந்து பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிறைய ஆயத்துல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அவன் மார்க்கம் என்ன சொல்ற சொன்னா வந்து ஒருத்தரை பற்றி குறைய சொல்வதா வந்து என்ன செய்யணும், இந்த அளவுக்கு வந்து அவர் திருந்தி கொள்ளக்கூடிய வழியும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். நீங்க பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்லுவோம், அவர் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க, அவர் பேச்சு சரியில்லை, அவர் நடத்தை சரியில்லை சொல்லுவோம் தவிர, ஆனா அது என்ன வழி, எப்படி செய்யணும், அதான் உண்மை. அதான் மூமினுடைய அடையாளம் அதுதானே. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றா தெரியுமா, குர்ஆன்ல வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளை நல்லா என்ன செய்யறா, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லிக்கின்றான். ஒரு மனிதர் வந்து ஈமான் கொண்டிருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து பிற மனிதர்கள் குறைய வந்து என்ன செய்ய முடிந்த அளவுக்கு வந்து பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, அவ்வாறு பேசுவதா இருந்தா அதுக்கான காரணம் இருக்கணும், சும்மா பேசக்கூடாது. என்ன காரணம் இருக்கணும், ஒன்று அவர் அதுக்கான பொறுப்பாளியாக இருக்கணும், அல்லது என்ன தெரியுமா அதுக்கு வந்து பேசுவதற்கு அது வந்து பேசும் நிலையில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கணும். சும்மா வந்து பொழுதுபோக்காக வந்து குறை பேசுறது மார்க்கத்தில் என்னங்க, அது வந்து எந்த அளவுக்கு சொன்னா நமக்கு நாமே தீங்கு செய்யும் அளவுக்கு அந்த பெரிய தீமையாக மாறிவிடும். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான்
அல்லாஹ் தஆலா செய்யற கடமையில வந்து எந்த குறை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனா பிற மனிதனுடைய அந்த விஷயங்கள்ல அவருடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில நம்ம ஏதாவது தவறா பேசிட்டோம்னு சொன்னா அந்த மனிதரை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேக்குறாங்க, அத்தத்ரூன மல் கீபத், கீபத்னா என்னன்னு கேக்குறாங்க. கீபத்னு சொன்னா அதுனா புறம் பேசுறது தான். அது அரபில கீபத் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அப்ப வந்து இந்த சஹாபாங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ் ரசூல் தெரியும் கேக்குறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, சரி அதாவது திரும்ப சொல்றாங்க, கீபத் என்ன தெரியுமா? திக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரரை பற்றி அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர் இல்லாத நேரத்தில் நீ சொல்வதுதான் கீபத் சொல்றாங்க. ஒருத்தர் பத்தி சொல்றோம், அது முன்னாடி சொல்லாம அவன் இல்லாத நேரத்தில் என்ன செய்வோம், அதை பத்தி வந்து நம்ம வந்து பேசும் பொழுது அது பற்றி கீபத்தை என்ன சொன்னாங்க, அதான் புறம் பேச சொல்லும் பொழுது அப்ப வந்து சஹாபிக்கு கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் அஃபரைத இன் கான ஃபீ அஹீமா அகூலு, நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குமே ஆனால் அதனுடைய நிலை என்னன்னு கேட்கறாங்க. நாம வந்து பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றோம், அப்படிதான் சில குணங்கள் இருக்கு நம்ம செய்யறோம், அது வந்து சொல்றதுனால என்ன தீமை என்ன அது உண்மை நிலை கேட்கும் பொழுது சொல்றாங்க, இன் கான ஃபீஹி மா தகூலு, நீ சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவரில் இருக்குமையானால் பக்கத்து அதாவது நீ புறம் பேசி விட்டாய். எதனா கீபத் என்பது என்ன? நாம் வந்து இருக்கிறதா சொல்றோம், ஆனா எப்படி சொல்றது தெரியுமா? நம்ம வந்து திருந்துற வகையில் சொல்வது கிடையாது. அது வந்து மேலும் கண்ணியத்தை குறைக்கணும், அதை வழியில செய்யறோம் பேசும் பொழுது அதெல்லாம் அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். அதான் புறம் பேசுறது, அதுதான் கீபத் என்பதாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இல்லம் யகுன் ஃபீஹி மா தகூலு, சரி சொல்ற விஷயம் வந்து அவர் இல்லையானால் பகது பகத்தா, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க வந்து அவதூறு சொல்லிட்டீங்க சொல்றாங்க. அப்படி ரொம்ப கவனமா இருக்குமா இல்லையா? ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அமல்களை வந்து பாழாக்கும் விஷயங்கள்ல என்ன இருக்குமா, நாவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாவை கொண்டு பொய் பேசினா அமல் பாழாயிடும், நாவை கொண்டு புறம் பேசினா அமல் பாழாயிடும், நாவை கொண்டு வந்து பெருமையாச்சு பேசினா அமல் பாழாயிடும். இவன் பாத்தீங்கன்னு சொன்னா நாவு என்பது அந்த பேச்சு என்பது என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நாம் வந்து தேவையான பேச்சு பேச வேண்டும் என்பது என்ன மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்றா பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே. இது எது சொல்றன்னு சொன்னா மத்த மக்கள் பத்தி அல்லாஹ் சொல்லல, ஈமான் கொண்ட மக்கள் பத்தி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். மூமின்களை அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட மூமின்களே இது தனிபு கதீரன் மினல் தன், நீங்கள் என்ன செய்யுங்க, யூகங்களில் அதிகமானது தவிர்த்துக் கொள்ளுங்கள். யூகம் என்பது என்ன தெரியுமா? ஒருத்தர் பார்த்து கணிப்பது, அது இப்படி இருக்கலாமா, அவன் அந்த மாதிரி செய்யலாமா, அப்படி இருப்பாரோ, அவருடைய வாழ்க்கையை நாம் வந்து கணித்து சொல்வது. இது வந்து என்ன தெரியுமா, அவ்வாறு கணிப்பது வந்து மார்க்கத்துல சில இடத்துல பாவமா முடிஞ்சிடும். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இது தனிபு கதீரம் மினல் தன், யூகங்களில் அதிகமானது என்ன செய்யுங்க, நீங்க வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னா இன்ன பஅதல் தன்னி இஸ்முன், நிச்சயமாக யூகங்களில் சில ஜனங்க அது பாவமாக இருக்கும். ஏன்னா உண்மை அது இருக்காது, நாம கற்பனை பண்ணியிருப்போம். அவர் இது மாதிரி செஞ்சிருப்பாரா, அவர் வந்து ஹராமா சம்பாதிப்பாரா, அவர் வந்து இது மாதிரி தவறு செய்வாரா, அதை செய்வோம். நாம் வந்து கண்ணால பார்க்காமையே ஒருத்தர் தோற்றத்தை பார்த்து அவர் இவ்வாறு இருப்பாருக்கு அடுத்து சொல்வது பார்த்தீங்கன்னா சில நேரத்துல அது பாவமாக முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்ற அறிவுரை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் பிறர் குறைகளை என்ன செய்யாதீங்க, துருவி ஆராயுதீங்க. அதாவது குறை கண்ணில் பட்டு சொல்வது வேறங்க. பார்க்குறோம் ஒரு தவறு செய்யறாங்க, அது தவற கண்ணால பார்க்கணும், பார்த்து என்ன செய்யறோம், எப்ப செய்வது சொல்லுவது என்பது அது வேற, அது திருத்துவது. ஆனால் ஒருத்தர் வந்து அவர் என்ன செய்வார் என்பது என்ன செய்வாங்க சொன்னா ஆராய்ந்து பார்ப்பது, ஆள் வைத்து பார்ப்பது, உறவு பார்ப்பது. இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தஜஸ்ஸசு, என்ன செய்யாதீங்க, பிற குறைகளை வந்து துருவி ஆராயாதீங்க, தேடி போவாதீங்க. கண்ணால் பட்டா நீங்க செய்ய திருந்து வயிறு எடுத்து சொல்லுங்க, ஆனா ஒருத்தர் வந்து பின்னாலே உறவு பார்த்து நீங்க போகாதீங்க. அதே மாதிரி வலா யகதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீங்க. இந்த அல்லாஹ் சொல்ற அறிவுரை இது. நமக்கு யாரும் சொல்ல, நான் படிச்ச அரபுல மீன சொல்லி காட்டுறேன். எல்லாரும் எதுக்கும் உங்களுக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எல்லாரும் சேர்த்து அல்லாஹ் பொதுவாக சொல்றான், வலா யகதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் புறம் பேசாதீங்க சொல்லிட்டு அந்த புறம் பேசுவது எந்த அளவுக்கு தீமை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரர் இறந்த நிலையில அவருடைய மாமிசத்தை உண்ண யாரை விரும்புவீங்களா? அல்லாஹ் கேட்கறான். எந்த அளவுக்கு அந்த கீபத்துடைய அந்த அளவு கொண்டு போற பாருங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தரம் இருக்குமா இல்லையா?
இந்த கீபத்துக்கான தடை எப்படி சொன்னா, நம்ம யாரை பற்றி வந்து பேசுகின்றோமோ அவர் இறந்து போயிட்டா அவர் சாப்பிட்ற மாதிரியா, நவுதுல எல்லாம் காப்பாற்றணும். அப்போ வந்து என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அஹதுக்கும் மைத்தா, உங்கள் சகோதரர் வந்து அவர் இறந்த நிலையில அவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? கருகி வெறுப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெறுப்பு உண்டாகுமா இல்லையா? அதனால பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, வழி என்னங்க? சரி, ஒரு தவறு செய்யறாங்க, எப்படி சொல்வது? நேரா போய் சொல்லுங்க, தப்பு கிடையவே கிடையாது. சொல்லுங்க, தப்பு இல்லை. அதாவது நம்ம நேரத்தை செய்யலாம், ஒரு தவறு. அதான் நான் சொல்லணும், அதுல வந்து அரபியில நஹ்யுன் அனில் முன்கர் சொல்லுவாங்க. அதாவது தீமையை விட்டு தடுப்பது. ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறு என்ன செய்யணும்னு சொன்னா, செய்ய தவறு நம்ம நேரம் சொல்லாம தவிர ஆமா அவன் இல்லாத நேரம் சொல்லணும்னு சொன்னா அதனால எந்த அளவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. சிந்திச்சு பார்க்கணும். ஆக அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன் வந்து பல இடத்துல என்ன செய்யறான் சொன்னா, பல ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்தை பாருங்க. சரி, அதாவது ஒரு மூமின் வந்து எப்படி வாழ வேண்டும், பிற மக்களோட வந்து எப்படி இணக்கமாக வாழணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு முன்பாக அல்லாஹ் எப்படி சொல்லுமா, எது செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா, நீ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்புக்குள்ள சின்ன எண்ணம் இருக்கு, நான் தான் சிறந்தவன், எந்த சிறந்தது யாரும் இல்லை. இந்த எண்ணம் வரும்போது எல்லாத்தையுமே அது வரும். தீங்கு எப்போ ஒரு மண்ணுக்கிட்டது நாம தான் சிறந்தவங்க, நம்ம விட சிறந்தவர் வந்து யாரும் இல்லை என்று எண்ணும் போது மட்டும்தான் என்ன அவங்க நம்ம கிட்ட பலவிதமான தீய எண்ணங்கள் அப்பதான் உருவாகும். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா யஸ்ஹல் கௌமும் மின் கௌமின், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை வந்து பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம். பரிகாசம் புரியுதா இல்லையா? பேச்சுல கேலி என்பது, பேச வந்து கேலியாக பேசுவது. சில பேர் பாராட்டு கூட கேலியா தான் இருக்கும். ஒரு பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பாராட்டுல வந்து பெரிய மஞ்ச பொருள் வந்து அது அடங்கி இருக்கும். அதான் பாராட்டுற மாதிரி தெரியும், அது உள்ள அர்த்தம் விளக்கிட்டு சொன்னா அவனுக்கு கருத்தை வந்து குறிப்பது போல தெரியும். நல்லா சொல்லி காட்டுறான், ஒரு சமூகம் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்யாதீங்க, பரிகாசம் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? அஸாஅன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் என்னது உங்களை விட சிறந்தவரா இருக்கலாம். நீங்க யாரை பார்த்து கேள்வி பண்றீங்களோ அல்லாஹ்வுடைய கிட்ட, அல்லாஹ்வுடைய தரஜால் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் சமூகத்துல வந்து எப்படி சொன்னா உங்களை விட சிறந்தவரா இருக்கலாம். திருப்பி அல்லாஹ் சொல்றான், வல நிஸா மின் நிஸாயின், ஒரு பெண் இன்னொரு பெண் என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து பரிகாசம் பண்ணாதீங்க. அஸா யகுன கைரம் மின்ஹுன்ன, அவங்க உங்களை விட சிறந்தவரா இருக்கலாம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா தல்மிஸு அன்ஃபுஸகும், உங்களை மத்தியில குறை சொல்லிக்காதீங்க. குறை என்பது எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் நம்ம சில குறைகள் இருக்கலாம், உங்க சில குறைகள் இருக்கலாம். குறை என்பது குறை இல்லாம யாரு பூமியில இல்லவே இல்லை. அல்லாஹ் மட்டும் குறை இல்லாதவன். அல்லாஹ் படைத்த படைப்புல என்னங்க எல்லா குறையும் இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நீங்க அந்த குறையை பேசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து குறையை நிவர்த்தி பண்ண குறையை பேசிக்காதீங்க. திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வலா தனாபஸு பில் அல்காபி, உங்களில் என்னது உங்கள் ஒரு மற்றவர்கள் வந்து பட்ட பெயர் சொல்ல வேண்டாம், தீய பட்ட பெயர், கெட்ட பட்ட பெயர். அதாவது நல்ல பட்ட பேர் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவங்களுக்கு அபூ ஹுரைரா பேர் என்பது நான் அந்த அபூ ஹுரைரா அவங்களுக்கு பட்ட பேர் தான், அவங்க பேர் வேற. அது பூனைக்கு பேர் முகமது இருந்ததுனால அபூ ஹுரைரா பூனை தந்தை ரசூல் என்ன செஞ்சாங்க, பட்ட பேர் வச்சாங்க. அது அவங்க வந்து அபூ துராப் சொல்லுவாங்க, மண்ணின் தந்தை சொல்லி. அது வந்து ஒரு அன்பில் வச்ச பேர், அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. அது சில எப்படி சொன்னா, ஒரு உருவத்தை கேட்டு செய்து பெயரை வைப்பது, ஒருத்தோட செயலை வந்து அது சுட்டி காட்டி அது தவறான பட்ட பெயர் வைப்பது மார்க்கம் சொல்லிக்கிறது. இது எப்படி சொன்னா, தனாபஸு பில் அல்காபி, உங்கள் ஒருவர் மற்றவருக்கு பட்ட பெயர் தீய பட்ட பெயரை சொல்ல வேண்டாம். ஏன் சொன்னா, இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பிறகு என்ன தெரியுமா, இவ்வாறு பட்ட பெயர் சொல்லுவது என்பது தீமை என்பதாக, பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன பாருங்க, குர்ஆன் சொல்லி காட்டுறா, யாரெல்லாம் இது செய்வார்களோ அவங்களெல்லாம் எத்து இதன் தௌபா செஞ்சுக்கணும், அல்லாஹ் வந்து மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்கிட்ட மட்டும் இல்ல, நம்ம யாரை பற்றி இவ்வாறு விமர்சிக்கின்றோமோ அந்த மக்களுக்கு என்ன வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வந்து மன்னிப்பு கேட்டு விலகிக் கொள்ளுவையானால் அவங்க தான் யாருங்க, அவங்க அநீதம் செய்வது என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து மார்க்கம் தெளிவா இவ்வாறு சொல்லி காட்டுதா இல்லையா? வாழ்க்கையில பாதி நேரத்துல இதெல்லாம் வந்து நம்மை அறியாம நம்ம மாட்டிக்குவோம். 4 பேர் பேசணும்னு வச்சுங்களேன், அதை பேசுறது பெரும்பாலும் என்ன இருக்கும், ஏதாவது சின்னத்துல யாரு பட்டே பேச்சு இருக்கும். அவன் சிந்திச்சு போனோம், பேசுறதுனால ஏதாவது அவசியம் இருக்கா, ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அப்ப அவ்வாறு வந்து முக்கியம் இல்லாத பேச்சை பேசக்கூடாது. அவ்வாறு பேசுறது இருந்தா என்னங்க, அது வந்து சமூகத்துக்கு பலன் தன் வகையில் இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் யாரை பற்றி பேசுகின்றோமோ அந்த மக்கள் வந்து தெரியும் வகையில் அந்த பேச்சு இருக்கணும், தவிர அவரது தரத்தை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முஸ்லிம் பண்பு என்ன தெரியுமா, முஸ்லிம் தவறை வந்து மறைப்பது தான். இது முஸ்லிம் தவறு 2 வகை இருக்குங்க. ஒன்று எப்படி சொன்னா, இயல்பாக வரக்கூடிய தவறு,
அதாவது ஒருத்தர் வந்து பேச்சுல தவறு இருக்கலாம், இயல்பா வரலாம். சில பேருடைய பார்வையில் தவறு, சில குறைபாடு இருக்கலாம், இந்த இயல்பா வரக்கூடியது. இதை வந்து என்ன சொல்றது வந்து இந்த அளவுக்கு மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அதே இடத்துல வந்து இன்னொரு குறை இருக்கு, என்ன தெரியுமா? அவங்க வந்து சில பாவம் செய்யறாங்க. பாவம் என்பது என்னங்க, ஹராமான வேலை செய்யணும் சொன்னா அது மறைக்கிறது அவசியம் இல்லை. தெளிவா என்ன செய்யலாம், சொல்லி திருத்தலாம். தவிர அதுக்கு வெளியே சொல்லக்கூடாது. ஒரு அளவுக்கு என்ன சொன்னா ஒரு குறைபாடு மறைத்துக் கொள்ள வேண்டும். மன் சத்தர முஸ்லிமா நபிஸல்லா சொல்றாங்க, யார் வந்து முஸ்லிமோட குறை வந்து மறைத்து விடுவாரோ சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் என்ன செய்யறான், துன்யாவிலும் அல்லாஹ் தஆலா அவருடைய குறையை வந்து அல்லாஹ் தஆலா மறைக்கின்றான், ஆখিরাতে அல்லாஹ் தஆலா மறைக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நாம் வந்து பிற கண்ணியத்தை வளர்ந்து அல்லாஹ் நம்ம வந்து நல்லா கண்ணியப்படுத்துவான். நாம் பிற குறையை மறைத்து வாழணும்னு சொன்னா நம்மளுடைய குறையை அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா மறைத்து நம்ம கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். இது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். ஆக இந்த அடிப்படை என்ன செய்யணும், நாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் மார்க்கம் சொல்றது இல்லையா, வந்து தொழுகை மட்டும்தான் அமல் இல்லை, இதெல்லாம் வாழணும். சில நேரத்தில் இத்தகைய பண்பு என்னங்க அவன் சில நேரத்தில் தெரியுமா, அவனுடைய எல்லா விதமான ஒரு அமலையும் வந்து அது வந்து பாழாக்கி விடும். எல்லாவற்றுக்கும் மேலாக சில பண்புகளுக்கு என்ன தெரியுமா, ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பாங்க, எப்போ தவறு செஞ்சிருப்பாங்க, கண்ணால பார்த்துருப்போம். அது வந்து பல ஆண்டுகள் கடந்து இருக்கலாம். நாம் என்ன செய்வோம், அது எப்போ செய்த தவறு என்ன தெரியும் சொன்னா காலம் கடந்து என்ன செய்வோம், அவரை பத்தி தெரியுமா, எப்போ அந்த தவறு செஞ்சாரு என்று எப்போ செய்த தவறு வந்து இப்போது பேசுவதனால எந்த பலனும் கிடையாது. ஆனா நபிஸல்லா சொல்றாங்க, ஐயருஹும், எப்போ செய்த தவறு இப்போ சுட்டி காட்டி பேசாதீங்க, அது குறையை நீங்க வந்து மறைத்து விடுங்கள் என்பதாக நபிஸல்லா சொல்றாங்க. எல்லாத்தையும் ஹதீஸ் தெரியுமா, மன் ஐயர பிதம்பின் அஹாஹு, நபிஸல்லா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய எப்பவோ செய்த தவறை வந்து ஒருத்தர் வந்து இந்த காலத்தில் பேசுவாரையானால் அந்த தவறு இவர் செய்யாம ஊதாக மாட்டாராம் நபிஸல்லா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு மையமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமலை நாம் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக வாழ்க்கையில வந்து கண்ணியம் வாழணும் என்ன செய்யணும், நாம் வந்து எப்படி நம் கண்ணியத்தை விரும்பவும் அதே போல நம் மூலமாக பிற கண்ணியத்தை நம்ம வந்து வழங்க வேண்டும். அதே போல நம் குறையை சொன்னா நம்ம எவ்வளவு மனசு வலிக்கும், அதே போல நாம் பிற குறையை பேசாம நம்ம இருக்க வேண்டும். ஆக மார்க்கம் சொல்லக்கூடிய நபிஸல்லா சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன செய்யணும், வாழ்க்கை கடைபிடித்துக் கொண்டு வாழ எல்லாம் இறைவன் தேர்வு செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்